டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருக்கும் வலி இருக்குது. வலி இல்லாதவங்களே உலகத்தில் கிடையாது. வலி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உள்ளது தான். அந்த வலியை புத்தர் என்ன சொல்கிறாரு, வலி இருக்கும், ஆனால் அதுலேருந்து கஷ்டப்படுறது உங்களுடைய ஆப்ஷன். சஃபரிங் இஸ் ஆப்ஷனல், பட் பெயின் வில் பி இன்னெவிட்டபிள்ங்கிறாரு. அதுபோல் எனக்கு பெரிய பெயின் இருந்துச்சு. எல்லாருக்கும் தெரியும், எனக்கு தெரிஞ்சவங்களுக்கும் யூடியூப்லேயும் நிறைய போட்டிருக்கேன். ஐ லாஸ்ட் மை சன். அந்த வலியிலேருந்து ரொம்ப துவண்டு போயிடலாம் ஒரு ஆப்ஷன். இல்லையா, அந்த வலியிலேருந்து எப்படி நம்ம வெளியே வரலாம், ஏதாவது உதவலாமா, இல்லை நம்ம மனசையும் ரிமைனிங் பார்ட்டையும் சந்தோஷமாக வச்சுக்கலாமாங்கிறது ஒரு புத்திசாலித்தனமான ஒரு விஷயம். அதன் மூலமாக தான் யூடியூப்பில் நிறைய பண்ண ஆரம்பித்தேன். நிறைய பண்ணுறப்ப வலி இருக்குது, வலி போயிடும்னு நான் சொல்ல முடியாது. சஃபரிங் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகுது. இப்போ நம்மளோட அதான் மங்கையர்கரசி ஆட்சி இருக்காங்க, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸு. அவங்களோட ஒரு 4-5 நாள் ட்ராவல் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு. நிறைய ஆன்மீக சம்மந்தமாகவும் பேசுகிறாங்க, நிறைய பாட்டுகள் பாடுறாங்க. அவங்ககிட்ட இப்போ நம்ம கேட்போம், ஆச்சி வலியிலேருந்து எப்படி வெளியே வரலாம், உங்களுடைய கருத்தை மட்டும் சொல்லுங்களேன். நம்ம மனித பிறவி எடுத்துட்டோம். பிறந்த அனைவருக்கும் இறப்புன்னு இருக்குது, பிறப்பு இருக்குது, இறப்பு இருக்குது. அதுக்கு நடுவில் எவ்வளவோ இன்ப துன்பங்கள் இருக்குது, மனசால வலி இருக்குது. எல்லாரும் நல்ல இன்பமே அனுபவிச்சுட்டு மேலுலகம் போய் சேரலை. அவங்களுக்கு ஒரு கடவுள் நிச்சயமாக இன்ப துன்பம் எல்லாத்துலேயும் நம்ம உழன்று தான் நம்ம போகிறோம். அப்போ அந்த வலி இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும், எனக்கும் இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. அப்போ அந்த வலியை நான் அந்த வலியை எப்படி போக்குவேன்? வலியை மனசுக்குள்ளேயே இருந்து நான் சோகமாக ஒரு இடத்துல மூலையில் உட்காந்துருப்பேனா? அந்த வலியை நான் போக்குறதுக்கு நான் என்னுடைய உடலால் நான் உபயோகமாக இருக்கணும் மற்றவர்களுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு நன்மையை செய்யணும். என்னுடைய வாயிலிருந்து வார்த்தைகள் மற்றவருடைய மனதை புண்படுத்தாத இருக்க வேண்டும். எல்லாரும் என்னால் முடிஞ்ச அளவு அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும். எனக்கு முக்கியமாக எனக்கு மற்றவர்களை சிரிக்க வைக்கணுங்கிறது எனக்கு ஒரு மனசார்ந்த ஒரு விருப்பம். அதனால் நான் பேசுவதே கொஞ்சம் சிரிக்க வைக்கிற மாதிரி தான் பேசுவேன். அந்த மாதிரி என்னை நானே நான் தேத்திக்கணும். என்ன யாரும் தேத்த முடியாது, என்னை நானே தேத்திக்கணும். அதனால என்னோட வழி இப்படி தான். நான் மற்றவர்களுக்கு ஒரு சர்வீஸ் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது என்னால் முடிஞ்ச நல்லது பண்ணலாம், அந்த வழியில் தான் நான் இப்போ போய்கிட்டு இருக்கேன். என்னோட வழி அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு இருக்கேன். நன்றி. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது ரொம்ப உண்மை. பார்த்தோன்னா உலகத்தில் அந்த சர்வீஸ் பண்ணுறாங்கல்ல, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவங்ககிட்ட போய் கேட்டிங்கன்னா வலி இருக்கான்னா இருந்திருக்கும், ஆனால் அவ்வளோவா அவங்களுக்கு அஃபெக்ட் பண்ணுறதில்ல. நீங்கள் சொன்னது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். மற்றவங்களுக்கு நம்மளால் ஏதாவது உதவி, நம்மளுக்கு நம்ம உதவி செஞ்சுக்கலாம். நம்மளே நம்ம கஷ்டப்படுத்திக்கிட்டா தான் நல்லதுன்னு நினச்சிக்க கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து. ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய டயத்தை எனக்காக கொடுத்து இந்த யூடியூப்பில் கொடுத்ததுக்கு. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. மை காட் பிளஸ்.